எவ்வாறு நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்குகிறதோ அதேபோல் ஞானத்தின் அக்னி கர்ம பலனின் இச்சைப்பணி முடிவடையாவிட்டால் அப்போது ஏற்படும் குரோதம் அந்த குரோதத்துடன் சேர்ந்து உண்டாகும் மோகத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. இந்த மந்திரத்தை இறுதி வரை நினைவில் கொள். இந்த புவியில் ஞானத்தைப் போல தூய்மையாக கூடியது எந்த பொருளும் இல்லை, எந்த தத்துவமும் இல்லை. ஞானமே அனைத்திலும் சிறந்தது. ஞானத்தின் கடைசி எல்லையானது கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம், கர்ம யோகம், இந்த இரண்டில் சிறந்தது எது கிருஷ்ணா? இவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று முரண்படுவதில்லை. இரண்டுமே நன்மை பயக்கக்கூடியது. இருப்பினும் இவ்விரண்டிலும் சிறந்தது கர்மயோகமே. கர்மயோகமா? இதை விளக்க முடியுமா கிருஷ்ணா? எவன் வேஷம் பேராசையிலிருந்து விடுபட்டு கர்மம் செய்கிறானோ அவனே நித்திய சந்நியாசி. அவனே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்து இவ்வுலக பந்தங்களிலிருந்து விடுபடுகின்றான். கர்மயோகம் உண்மையில் சுயநலமற்ற தியாகமாகும். இதனால் கர்மயோகம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் நடக்காது. காணுதல், காணாதிருத்தல், கேட்டல், கேட்காமல் இருத்தல், உண்ணுதல், உண்ணாதிருத்தல், விழித்தல், உறங்குதல், வாங்குதல், வாங்காதிருத்தல், விடுதல், விடாதிருத்தல், இப்படி கர்மயோகியின் எல்லா தர்மமும் உலக நன்மைக்காகவே உள்ளது. அதனால்தான் அவன் பாவத்திலிருந்து முற்றிலும் தனித்து காணப்படுகிறான். தாமரை இலை போல அது நீரில் இருந்தும் கூட நீரால் பாதிக்கப்படுவதில்லை. தனஞ்சயா, கர்மயோகி கர்ம பலனை தியாகம் செய்து பரம சக்தியை பெற்று விடுகிறான். அவன் 9 துவாரங்கள் உள்ள உடல் என்ற வீட்டில் சுகமாய் உள்ளான். ஆகையால் ஞானம் என்னும் ஒளியை நீ பெற்றுக்கொள். நீ அவ்வாறு செய்துவிட்டால் எந்த பிரமையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து தப்பித்து விடலாம். அதன் பின் நீ மன அமைதி பெறுவாய்.